ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். ஆந்திராவில் நடந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்யாணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆந்திராவுக்கு தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பஸ்னேனுப்பள்ளின்னு சொல்லிட்டு ஊர் பேர் அதுதான். இங்கே மொத்தமாகவே இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 50 வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான். அப்பா சைடு ஃபுல்லாகவே சொந்தக்காரங்க தான் இந்த ஊரில் இருக்காங்க. இந்த ஊர் மட்டும்தான் எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஊரில் எங்கள் அண்ணனுக்கு எந்த ஊருக்கு போனாவே பிடிக்காது. இந்த ஊருக்கு போனால் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க, வேறு எங்கே போனாலும் இருக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி ஈவினிங் இந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்தது. நானும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக தான் இந்த சாங்கியத்தை பார்க்குறேன். எப்போவுமே நான் போனதும் இல்லை ஆந்திராவில் இருக்கிற கல்யாணத்துக்கு. அன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக தான் போயிருந்தேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா பானை செய்கிறவங்க கிட்டேயே போயிட்டு மாப்பிள்ளையோட சிஸ்டர்ஸ் பானைக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு. தோல் மேலே வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஒரு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்களா. அது என்ன சாங்கியம்னு எனக்கு கரெக்டாக தெரில. இதுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மசி குண்டல் ஏதோ சொல்லுவாங்க. அன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக தான் நானும் பார்க்குறேன். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. புதுசாக இருந்தது ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கே. இது மாதிரி தான் எல்லாருமே அக்ஷிதா அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த பானையை எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு ஒரே டவுட், அம்மா கிட்ட கேட்டுனே இருந்தேன், இந்த பானையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதை மாப்பிள்ளை வீட்லேயே வச்சுப்பாங்களா, எங்கேயாவது மேலே வச்சுப்பாங்களா பரனில், அது மாதிரி அது அப்படியே இருக்குமா ரொம்ப நாளைக்கு. இது ஒரு சாங்கியம் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சாங்கியம் இருக்கும். அது மாதிரி தான் இதுவும் நம்ம சிட்டியில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நாம் சிட்டியிலனா ரிசப்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாங்கியம் எல்லாமே இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மாப்பிள்ளை அது இன்னொரு சாங்கியமும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தீபம் மாதிரி ஏற்றிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது பானையெல்லாம் எடுத்துகிட்டு ஊரில் அதுக்குள்ளே வராங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஊர்வலமாக போயிட்டு அது மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு சாங்கியம் தான் செய்கிறாங்க. மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு தீபம் மாதிரி ஏற்றிட்டு அதையுமே கோவில்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அதை காமிச்சிட்டு அங்கே ஒரு சாங்கியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. இது மாதிரி ஒரு சாங்கியமும் இருக்குது. என்னவோ எனக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஆனால் புதுசாக இருந்தது. கல்யாணத்துக்கு மொத்த பேருமே பார்த்திங்கன்னா அப்பாவோட சொந்தக்காரங்க தான். எல்லாருமே ஃபேமிலின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி தான். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அந்த ஆந்திராவில் ஒரு கல்யாணத்துக்குன்னு போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப வருஷமாக போனதே இல்லை. இது மாதிரி தான் தீபம் ஏற்றிட்டு கோவில்கிட்ட போயிட்டு அங்கே என்னவோ செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் வராங்க. இது மாதிரி தான் நடந்தது. அங்கேருந்து தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே வைப்பாங்களா. கோவில்லேருந்து தீபம் ஏற்றிட்டு அதை அணைக்காமல் பத்திரமா எடுத்துகிட்டு போகிறாங்க மாப்பிள்ளை. அது மாதிரி தான் ஒரு சாங்கியம் நடந்தது. ஆனால் ரிசப்ஷனுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக நடந்தது. அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா பொண்ணை அங்கே தான் உட்கார வச்சுருந்தாங்க. அங்கே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது மாதிரி பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா. ஆனால் பொண்ணு இருக்கிற இடத்துல லைட்ஸே இல்லை. அந்த இருட்டில் தான் போயிட்டு கூட்டின்னு எப்படியோ ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 அந்த ரேஞ்சில் தான் நடந்தது. அதுக்குள்ளே நாங்கள் டின்னரும் சாப்பிட்டுட்டோம். ரிசப்ஷன் ஒரு பக்கம் நடக்குது, எதிர்லேயே டின்னரும் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் கல்யாணம் எல்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா பக்கத்து ஊரில் இருக்கிற நாராயண சுவாமி கோவிலுக்கு தான் போனோம்.
மார்னிங் வந்து கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே வந்துட்டு இன்னொரு பாம்பூருக்கு போயிட்டு அங்கே ரூம் எடுத்துகிட்டு தங்கிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே தான் சரி இந்த கோவிலுக்கு பார்த்துடலாம், நம்மளுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock அந்த டைமில் தான் வந்திருப்போம். இது பார்த்திங்கன்னா நாராயண சுவாமி டெம்பிள் தான், மிட்டப்பாளையமில் இருக்குது. இது ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு சொல்லலாம். அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவோட குலதெய்வம் இந்த சுவாமி தான். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்னே சொல்லலாம். நானே பார்த்துருக்கேன், என் பாப்பாவும் பார்த்துருக்கேன், எங்கள் கூட வந்தவங்களும் பார்த்துருந்தாங்க. அன்றைக்கி சும்மா தான் வெளியிலேயே உட்காந்துருந்தோம். பாப்பா வந்து எங்கள் அம்மா வந்து அந்த சுவாமியை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க, எப்படி வந்தார் என்னன்னு சொல்லிட்டு இவரோட ஸ்டோரி எல்லாமே. அதுக்கு எங்கள் பாப்பா வந்து ரொம்பவுமே எக்ஸைட் ஆகிட்டு அவள் வந்து தூரமாக இருந்து தான் பார்த்துருந்தா. அவள் சொன்னால் எனக்கு கிட்ட போய் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவங்க அம்மா கிட்ட. அதுக்கு அடுத்தது கிட்ட போனோன்னா ரொம்பவுமே ரஷ்ஷாக இருந்தது அன்றைக்கி வந்துட்டு. அதனால வந்து போகவும் முடியல. நாங்கள் போனது சண்டே நேரத்தில் தான். அங்கே சண்டே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பெஷலுன்னே சொல்லலாம். அதனால வந்து நாங்கள் உட்காந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்தார், ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறவர். அவர் கொஞ்சம் தெரிஞ்சவர் தான், தெரிஞ்சவர்னு சொல்ல முடியாது. நாங்கள் அப்பப்போ வந்து டொனேஷன் கொடுக்குற போகிறப்போ வந்து பார்த்துருக்கோம். எப்போவாது தான் டொனேஷனும் கொடுக்கறது இங்கே இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா. அப்போ தான் பார்த்துருந்தோம். அவர் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்க கோவிலை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரே வந்து கூட்டின்னு போனார். அது ரொம்பவுமே எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்தது. என்னடா இப்போ தான் சொன்னா பாப்பா, அதுக்குள்ளே வந்து சுவாமியை வந்து கூட்டின்னு போகிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அவகிட்ட போய் பார்த்துட்டேன். அவளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ தான்மா சொல்லிட்டு இருந்தேன், எப்படி நடந்ததுன்னு தெரில. அது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அன்றைக்கி நடந்தது. அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே போனதுக்கப்புறமா தான் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து குழந்த பிறந்தது. எங்கள் அண்ணா பிறந்தாராம். அதனாலேயே வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து குலதெய்வமாக மாறிட்டாங்க இவங்க. அவ்வளோ வந்து ஸ்பெஷலுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தோல் நோய் ஏதாவது இருந்தாலும் வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க நிறைய பேர். ஏதாவது உடம்பு சரியில்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, அவங்க எல்லாமே வந்து இந்த கோவிலில் வந்து நைட் ஸ்டே பண்ணிவிட்டு போவாங்களா. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 8:30 இருக்கும். அன்றைக்கி ஃப்ரீயாகவே இருந்தது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வீக் டேஸ்ன்றதால வந்து ஃப்ரீயாக இருந்தது. நல்லா வந்து எப்படியோ சுவாமியை எப்படியோ பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து கோவிலை மூடினாங்க. அங்கே நாராயண சுவாமி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. கோவிலுக்குள்ளேயே வந்து ஜீவ சமாதியாக இருக்காங்க. அங்கே மேலே தான் வந்து கோவிலும் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட ஹிஸ்டரி இது தாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.